வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு 10 நாள் ஓடினாவே அது மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சக்ஸஸ் மீட்டும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி 100 நாட்களை கடந்தால் தான் அது மிகப்பெரிய வெற்றி படம். அதாவது 90s கிட்ஸ்க்கெல்லாம் இது நல்லாவே தெரியும். 100 படம் ரிலீஸ் ஆகி 100 நாள் ஓடினா அதுக்கு ஒரு விழா வைப்பாங்க. 150, 175, 200 இப்படி நிறைய விழாக்கள் கொண்டாடின காலங்களும் உண்டு. சரி, இதில் மிக முக்கியமாக ரஜினி சாரை நம்ம சூப்பர் ஸ்டார்னு இன்ன வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நடித்த முக்காவாசி படங்கள் 100 நாட்களை கடந்து ஓடினதன் காரணம்தான். அதில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரஜினி சார் நடித்து 200 நாட்களை கடந்து ஓடின படங்களை தான் பார்க்க போகிறோம். அதாவது 100, 150, 175 அந்த படங்களை நம்ம சொல்ல போகிறதில்ல. அதாவது 200 நாட்களை கடந்த படங்களை பற்றி அந்த லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலில் சினிமா சார்ந்த இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணால் இன்னும் நிறைய பேருக்கு சஜெக்ஷன் ஆகும். அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல்ல பார்க்க போகிற படம் 16 வயதினிலே. இந்த 16 வயதினிலே ரஜினி சாரும் கமல் சாரும் இணைந்து நடித்த படம் தான். ஆனால் ரஜினி சாருக்கு மிக முக்கியமான படங்களில் இதுவும் ஒரு படம். இதில் அவர் நெகட்டிவ் ரோல் தான் பண்ணியிருப்பார், அதுவும் மாசா பண்ணியிருப்பார். ரஜினி சாருடைய ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு படம்னா இந்த 16 வயதினிலே படத்தை சொல்லலாம். இந்த படத்துடைய இயக்குனர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இயக்குனர் சிகரம் பாரதி ராஜா. இவர் இந்த படத்தில் தான் முதல்ல இயக்குனராக அறிமுகமாயிருந்தார். இந்த படம் 1977 இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது ஜனவரி 1ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் கிட்டத்தட்ட 200 நாட்களை கடந்து ஓடின ஒரு படம். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பில்லா. ரஜினி சாருடைய கேரியரில் மிக முக்கியமான படம்னா இந்த பில்லாவை சொல்லலாம். முதலாக ரெட்டை வேடங்களில் நடிச்சிருந்தார். அதை தாண்டி இதில் ஒரு டானாவும் அவர் நடிச்சிருந்தார். இந்த படம் 1980 ரிலீஸ் ஆகிருந்தது. அதாவது ஜனவரி 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருந்தது. இந்த படம் கிட்டத்தட்ட 260 நாட்கள் ஓடி இருந்தது. அதாவது அலங்கார், மகாராணி, மிட்லண்ட் இந்த தேட்டர்களெல்லாம் 260 நாட்கள் ஓடி இருந்தது. ரஜினி சாரால் மறக்க முடியாத ஒரு படம் அப்படின்னா இந்த பில்லா படத்தையும் சொல்லலாம். நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் 3 முகம். படத்துடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ரஜினி சார் இதில் 3 வேடங்களில் நடிச்சிருந்தாங்க. அதில் மிக முக்கியமாக அப்பாவாக வர ரஜினிகாந்த் போலீஸ்காரராக வந்து மிரட்டி எடுத்திருப்பாரு. இந்த படம் 1982 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்தை ஜெகநாதன் அப்படிங்கிறவர் வந்து இயக்கியிருந்தார். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 260 நாட்கள் இந்த படம் வந்து ஓடி இருக்கு. தேவி, பேரடைஸ், கமலா, அகஸ்தியா, சக்தி அபிராமி இந்த தேட்டர்கள் எல்லாம் இந்த படம் வந்து 260 நாட்கள் கடந்து ஓடின ஒரு படம். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து தங்க மகன். ஆர் கிருஷ்ணமூர்த்தி இந்த படத்தை இயக்கியிருந்தார். 1980 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. தங்க மகன் படம் பார்த்தீங்கன்னா மதுரையில் மட்டும் 247 நாட்கள் இந்த படம் வந்து ஓடி இருந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் படிக்காதவன். இந்த படத்தை ராஜேஷ் இயக்கியிருந்தார். இது 1985 இந்த படம் ரிலீஸ் ஆகிருந்தது. இந்த படம் பார்த்தீங்கன்னா 210 நாட்கள் ஓடின படம். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் மிக முக்கியமான ஒரு படம். அதாவது மனிதன். 1987 இந்த படம் ரிலீஸ் ஆகிருந்தது. இந்த படத்தை இயக்கியிருந்தது எஸ்பி முத்துராமன். இவர் வந்து ரஜினி சாரை வச்சு நிறைய படங்கள் இயக்கியிருக்காரு. அதுவும் கமல் சாரை வச்சும் நிறைய படங்கள் இயக்கியிருக்காரு. ஆனாலும் பாலச்சந்தருக்கு அப்புறம் ரஜினி சாருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர்னா எஸ்பி முத்துராமன் அவர்களையும் சொல்லலாம். இந்த படத்தை ஏன் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படம் 210 நாட்களை கடந்து ஓடி இருக்கு. எதுக்காக இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னா, இந்த படம் வரும்பொழுது கமல் சாருடைய கேரியரில் மிக முக்கியமான ஒரு படம் அப்படின்னா நம்ம நாயகன் படத்தை சொல்லுவோம். மணிரத்னம் அந்த படத்தை இயக்கியிருந்தார். ஸோ இந்த படமும் வந்து மனிதன் படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படமும் ரிலீஸ் ஆகிருந்தது. இந்த படத்தை பார்த்துட்டு ரஜினி சார் எஸ்பி முத்துராமன்ட்ட சொல்லியிருந்தார், நம்ம படத்தை இப்போ ரிலீஸ் பண்ண வேண்டாம், கமல் சார் நடித்து நாயகன் படம் வந்திருக்கு, இந்த படம் வந்து நல்லாவே இருக்குது, அதனால் நம்ம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் ஓடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எஸ்பி முத்துராமன் இல்லை இந்த படம் கண்டிப்பாக ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ரஜினி சார் சொல்லியிருக்காரு, இந்த படம் ஓடிடுச்சுன்னா உங்களுக்கு நான் அடுத்து கால் ஷீட் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதன் விளைவாக இந்த படம் வந்து 210 நாட்களை தாண்டி ஓடி இருக்கு. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், நாயகன் படத்தை கலெக்ஷனை விட அதிகமான கலெக்ஷன் இந்த படம் பண்ணியிருக்கு. அதனாலேயே ரஜினி சார் திரும்ப ஒரு கால் ஷீட் கொடுத்தாரு. அந்த படம் தான் குரு சிஷ்யன். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் தர்மதுரை. 1991 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை இயக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜசேகர் அவர்கள் தான். ரஜினி சாரை வச்சு நிறைய படங்கள் இவர் இயக்கியிருக்காரு. இந்த இயக்குனரை பற்றி நம்ம ஒரு வீடியோ தனியாகவே வந்து போடலாம். இந்த படம் வந்து 211 நாள் வந்து ஓடி இருக்கு.
அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் மிக முக்கியமான ஒரு படம் மன்னன். மன்னன் வந்து பி வாசு வந்து இயக்கியிருந்தார். பி வாசு ரஜினி சார் காம்போவில் வந்த படங்களில் முதல் பிளாக் பஸ்டர்னு இதை சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் 100 நாள் 150 நாட்கள் ஓடின படங்கள் தான். ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா 301 நாட்கள் வந்து ஓடி இருக்கு. இந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தி நடிச்சிருப்பாங்க. அதோட ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ரஜினி சாருக்கும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு முட்டல் முரசல் இருந்தது. ஜெயலலிதா அவர்கள் ஒரு காலத்தில் பண்ண சூரியகாந்தி அப்படிங்கிற ஒரு படத்தை தழுவி தான் இந்த படத்தை வந்து எடுத்திருந்தாங்க. அதில் விஜயசாந்தி பண்ண ரோல் வந்து ஜெயலலிதாவை குறிக்கிற மாதிரியே இருந்ததுனால இந்த படம் வந்து அதிரி புதிரியாக வந்து ஹிட் ஆனிச்சு. கிட்டத்தட்ட 301 நாட்கள் ஓடி பெரிய வசூல் சாதனை செஞ்ச படம்னா இந்த படத்தை நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற படமும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். ரஜினி சாருடைய கேரியர்லேயே ரொம்ப முக்கியமான படம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு வந்து எப்படி எங்கள் வீட்டு பிள்ளையோ அதே போல் ரஜினி சாருக்கு பாஷா படத்தை சொல்லுவாங்க. அதுவும் இப்பயும் வந்து பாஷா படம் வந்த நேரத்தில் ரஜினி சார் கட்சி தொடங்கியிருந்தால் ஒரு நேரத்துக்கு சிஎம் ஆகியிருப்பார் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த பாஷா படம் வந்து 1995 ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படம் நிறைய தேட்டருங்களில் ஒரு 20க்கும் மேற்பட்ட தேட்டர்களில் 368 நாட்கள் ஓடி இருந்தது. அதே போல் ஒரு மாசான பிஜிஎம் அப்படின்னு கேட்டாவே பாஷா படத்தில் வர பிஜிஎம் தான் சொல்லுவாங்க. ரஜினி சாருடைய கேரியரில் ரொம்ப முக்கியமான படம்னா இந்த பாஷா படத்தை சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் அருணாச்சலம். சுந்தர்சியோடைய இயக்கத்தில் ரஜினி சார் நடித்த படம். ரஜினி சாரை வச்சு இயக்கிறதுக்கு முன்னாடி சுந்தர்சி அவர்கள் வந்து முழு நீள காமெடி படங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் குஷ்புவோட அவருக்கு வந்து ஒரு லவ் இருந்தனால குஷ்பு வழியாக அவருக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சது. இந்த படத்துக்கும் இசை தேவா தான். பாஷா படத்துக்கு இசையமைச்சதும் அவர் தான். இந்த படம் வந்து 204 நாட்கள் ஓடின படம். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் படையப்பா. ரஜினி சார் KS ரவிக்குமாரோடைய காம்போவில் வந்த 2வது படம்னு சொல்லலாம். முத்து படம் வந்து 175 நாட்கள் தான் ஓடுனுச்சு. அதனால தான் இந்த லிஸ்ட்டில் அதை கொண்டு வர முடியல. ஆனால் படையப்பா வந்து 270 நாட்கள் ஓடி இருக்கு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா AR ரகுமான் போட்ட பிஜிஎம் இந்த படத்தில் ஒரு தரமான சம்பவம். இப்போ சமீபத்தில் வந்த ஸ்டார் படத்தில் கூட அந்த மியூசிக்கெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த படத்தில் ரொம்ப ஹைலைட்டாக பேசப்பட்ட ரஜினி சாருக்கு இணையாக நீலாம்பரி ரம்யா கிருஷ்ணன் பண்ண அந்த ரோலும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் ரொம்ப முக்கியமான படம். ரஜினி சாருடைய கேரியரில் ரொம்ப முக்கியமான படம். அதாவது சிவாஜி சாருடைய பேனரில் சிவாஜி ப்ரொடக்ஷனில் அவர் நடித்த படம். பாபா வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகி அந்த படம் வந்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது. அதுக்கப்புறம் ரஜினி சார் 4 வருடம் கழித்து பண்ண ஒரு படம் தான் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன படத்தை ஒரு ஹாரர் மூவியை அவர் வந்து தமிழில் ரீமேக் பண்ண படம் தான் சந்திரமுகி. கிட்டத்தட்ட பி வாசு தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருந்தார். இந்த படம் 800 நாட்களை கடந்து ஓடின படம். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ரொம்ப குறிப்பிட்ட படங்கள் தான் அப்படி ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ரஜினி சாருடைய படமும் ஒன்று. இதோடைய வெற்றி விழாவை ரொம்ப கலைஞருடைய தலைமையில் ரொம்ப பிரம்மாண்டமாகவே கொண்டாடினாங்க. இந்த படம் இன்னொரு மிகப்பெரிய சாதனையும் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 156 தேட்டரில் 100 நாட்களை கடந்து ஓடின ஒரே படம்னா இந்த படத்தை சொல்லலாம். வேறு எந்த படமும் அந்த அளவுக்கு ஓடலை. வித்யாசாகருடைய இசை வந்து படத்துக்கு ரொம்ப வலு சேர்த்துருந்தது. இதில் வந்து ஜோதிகா அவர்களுடைய நடிப்பும் சரி, கிளைமேக்ஸில் அவங்க பாட்ட அந்த ராரா பாட்டும் வந்து இப்பயும் வந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பிரபலியம் அப்படின்னு சொல்லலாம். இதில் ரஜினி சார் வடிவேலுடைய காம்போ வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அவ்வளோதான். ரஜினி சார் நடித்த படங்களில் இத்தனை படங்கள் வந்து 200 நாட்களை கடந்து ஓடினது. இதில் நீங்கள் நினைக்கலாம் இல்லைங்க நிறைய படங்கள் இருக்குங்கன்னா அதெல்லாம் 100 நாட்கள் 175 நாட்கள். இப்போ முத்து படம்லாம் 175 நாட்களை கடந்து ஓடின படம். நம்ம வந்து 200 நாட்களை கடந்து ஓடின படங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். தொடர்ந்து வந்து இதை சார்ந்து இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். அதை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.